Hi viewers, welcome to Nanda's vlog. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான புளிச்சை கீரை மசியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அண்ட் சீரகம் இதையும் ரெண்டுத்தையும் போட்டு வறுத்துக்குவோம். இதில் நான் 20 வரமிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அப்புறமா ஒரு குடும்ப அளவு நம்ம பூண்டு எடுத்து நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நசுக்கின பூண்டாக எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 30, அதுவும் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுத்த பருப்பு கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நான் அந்த நசுக்கின பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வாசனை வந்த பிறகு சின்ன வெங்காயம் போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இதோட வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்குவோம். அங்கே வதங்குற நேரத்துக்குள்ளே நம்ம கீரையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும், தண்ணி ஊற்ற வேண்டாம். கீரையை நல்லா அரைச்சி இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வறுத்துக்குவோம். கீரையெல்லாம் மசாலாவோட மிக்ஸ் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கோங்கூராவை நம்ம சாதத்தோட நெய் விட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாட்டம் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ.